டி.ஆர். ஜோஷி தேவ்காங்கர் என்பவரது மகளான திருமதி மலன்பாய் என்பவள் காசநோயால் துன்புற்றுக் கொண்டிருந்தாள். மருந்துகள் பலனளிக்கத் தவறவே அவளை பாபாவிடம் அழைத்துச் சென்றனர். பாபா அவளை ஒரு கம்பளியின் மேல் படுக்கும்படியும் நீரை தவிர வேறு எதுவும் உண்ணாமல் இருக்கும்படியும் கூறினார். அவரது அறிவுரைப்படியே விழிப்புடன் நடந்து வந்த அந்த பெண் ஒரு வார காலத்திற்கு பின் ஒரு நாள் விடியற்காலை இறந்து போனாள். பாபா அப்பொழுது சாவடியில் இருந்தார். ஷீரடி வரலாற்றிலேயே முதன் முறையாக பாபா காலை 8 மணி ஆகியும் சாவடியை விட்டு நகரவில்லை. அந்த பெண்ணின் பெற்றோர் அந்திம சடங்குகளுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும்போது மலன்பாய் மூச்சு விடுவதைப் போல தோன்றியது. அவள் கண்களை விழித்து பார்த்தால் பின்னர் தனது அனுபவத்தை விவரித்தாள். ஒரு கரும் மனிதன் என்னை தூக்கிச் சென்றான். பெரும் பீதியுற்ற நான் பாபாவின் உதவியை நாடி கத்தினேன். பாபா அங்கே தோன்றி தமது தடியை எடுத்து அவனை அடித்து என்னை அவன் கைகளிலிருந்து பிடுங்கி சாவடிக்கு தூக்கி வந்தார் என்றாள். சாவடியை பார்த்திராத அவள் அதை பற்றி மிகச் சரியாக விவரித்தாள். அவள் உயிர் பிழைத்த அந்த கணமே பாபா சாவடியை விட்டு புறப்பட்டு மோசமான வசவுகளை உரத்த குரலில் கூறிக்கொண்டும் தமது குச்சியால் பூமியை அடித்து கொண்டும் அந்த பெண் படுத்து கொண்டிருந்த தீக்ஷதரின் வாடாவை அடைந்தார்.